நேயர்கள் கேட்க இருப்பது 2024 ஆண்டில் புதுவை. 2024 ஆண்டு புதுச்சேரியில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. எழுதியவர் பத்திரிகையாளர் ஆனந்தி சுந்தரபாண்டியன். 2024 ஆண்டு புதுச்சேரி அரசியலில் சில எதிர்பாராத மாற்றங்களையும் புயல் மழை காரணமாக பெரும் சேதங்களையும் ஏற்படுத்திய ஆண்டாக கூறலாம். முதன்முறையாக ஒரே ஆண்டில் 3 துணைநிலை ஆளுநர்களை புதுச்சேரி கண்டது. துணைநிலை ஆளுநராக இருந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமது பதவியை ராஜினாமா செய்தார். அந்த பொறுப்புகள் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனிடம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டன. புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக 4 மாதங்கள் பொறுப்பு வகித்த நிலையில் அவர் மாற்றப்பட்டு புதிய துணைநிலை ஆளுநராக திரு கைலாஷ்நாதன் பதவியேற்றுக் கொண்டார். 2024 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட்ட உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட திரு வைத்தியலிங்கம் ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவியதால் தேர்தல் களம் பரபரத்தது. நவம்பர் 31ஆம் தேதி புதுச்சேரி அருகே ஃபேஞ்சல் புயல் கரையை கடந்தபோது 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசியதால் புதுச்சேரியில் தொடர்ந்து கனமழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் புகுந்ததால் தத்தளித்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் ராணுவ வீரர்கள் உதவியுடன் மீட்கப்பட்டனர். இந்நிலையில் சில வாரங்களுக்கு முன்னர் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் மீது 3 சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி தனித்தனியாக கடிதம் அளித்தது அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இனி புதுச்சேரியில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் தேதி வாரியாக. ஜனவரி 1, 2024 ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள், அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. ஜனவரி 2, புதுச்சேரி நகராட்சி சார்பில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான லட்சிய பயண வாகன முகாம் துவக்க விழா குருசுக்குப்பத்தில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் இவ்விழாவில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஜனவரி 3, மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஏனாமில் சாகர் பரிக்கிரமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மீனவர்களுடன் கலந்துரையாடினார். ஜனவரி 4, புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற 29வது அகில உலக யோகா திருவிழாவை அப்போதைய துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடக்கி வைத்தார். ஜனவரி 8, விக்சித் பாரத் சங்கல்ப யாத்திரை பயனாளிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் நடத்திய கலந்துரையாடல் நிகழ்ச்சி புதுச்சேரியில் கம்பன் கலையரங்கில் நேரடியாக திரையிடப்பட்டது. ஜனவரி 9, புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் மணிமேகலை அரசு பள்ளியில் நடைபெற்ற விக்சித் பாரத் சங்கல்ப யாத்திரை முகாமில் அமைச்சர் திரு சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். ஜனவரி 11, புதுச்சேரியில் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத் துறையின் எழுத்துத் தேர்வுகள் மூலம் மேல்நிலை எழுத்தர் மற்றும் கீழ்நிலை எழுத்தர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 213 பேருக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். ஜனவரி 12, புதுச்சேரியில் நேரு யுவகேந்திரா சார்பில் விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தேசிய இளையோர் தின விழாவில் நாசிக்கிலிருந்து இளைஞர்களிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரை அகன்ற திரையில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. ஜனவரி 22, அயோத்தி ராம்லல்லா பிராண பிரதிஷ்டை விழா புதுச்சேரியில் உள்ள முக்கிய கோவில்களில் அகன்ற திரையில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. அயோத்தி ராமர் கோவில் விழாவை ஒட்டி புதுச்சேரி அரசு அன்றைய தினம் பொது விடுமுறை அறிவித்திருந்தது. பிப்ரவரி 1, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி வனத்துறை வளாகத்தில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்களால் நடத்தப்படும் உணவு விடுதி மற்றும் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாவேந்தர் பாரதிதாசன் தோட்டத்தை உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் திறந்து வைத்தார். பிப்ரவரி 2, புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில்லில் மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் முகாமின் நிறைவு விழா நடைபெற்றது. பிப்ரவரி 5, புதுச்சேரியின் அப்போதைய துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் காரைக்கால் என்ஐடி தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமையாக்க மையம் மற்றும் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து மீன் பதனீடு பற்றிய 2 நாள் பயிற்சி அரங்கையும் தொடங்கி வைத்தார். பிப்ரவரி 6, தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பது குறித்து புதுச்சேரி அரசின் தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற கல்லூரி மாணவர்களுக்கான போட்டியை பொதுப்பணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் தொடக்கி வைத்தார். பிப்ரவரி 7, புதுச்சேரி மாவட்ட ஆட்சியராக திரு குலோத்துங்கன் நியமிக்கப்பட்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு வல்லவன் கோவா மாநிலத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். மேலும் அரசு செயலர் திரு மணிகண்டன் காரைக்கால் மாவட்ட ஆட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டார்.
பிப்ரவரி 9 புதுச்சேரியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட பரிசோதனையில் அடர் நிறமேற்றப்பட்ட பஞ்சு மிட்டாயில் ரோடமைன் பி வகை நச்சுப்பொருள் கலந்து இருப்பது உறுதி செய்யப்பட்டதால் புதுச்சேரியில் அத்தகைய அடர் நிறமேற்றப்பட்ட பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டது. புதுவை அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற 34வது மலர், காய்கறி மற்றும் கனி கண்காட்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைத்தார். பிப்ரவரி 12 புதுச்சேரியின் அப்போதைய துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஜிப்மர் மருத்துவமனையில் பிரதமரின் மக்கள் மருந்தகத்தை திறந்து வைத்தார். பிப்ரவரி 14 புதுச்சேரியில் வர்த்தகம் புரிவதை எளிதாக்கும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் வகையிலும் தேசிய தகவலியல் மையத்துடன் இணைந்து மாநில அரசின் தொழிலாளர் துறையால் உருவாக்கப்பட்ட பல்வேறு இணையவழி சேவைகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். பிப்ரவரி 15 இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 10 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு தொலைநிலை ICU மையம் தொடங்கப்பட்டது. மார்ச் 3 மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் புதுச்சேரியில் மகளிர் சக்தி, மகளிருக்கான தன் உரிமைகளும் பாலின சமத்துவமும் என்ற தலைப்பில் ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மார்ச் 4 மலேசியாவில் நடைபெற்ற காமன்வெல்த் சதுரங்க சாம்பியன் பட்ட போட்டிகளில் அனைத்து 9 சுற்றுகளிலும் தோல்வியே காணாமல் தங்கம் வென்று திரும்பிய புதுச்சேரி பெத்துசெமினார் பள்ளி 4ஆம் வகுப்பு மாணவர் ராகுல் ராமகிருஷ்ணன் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்தின் கீழ் 18.54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நல்லவாடு கிராமத்தில் மீன் இறங்குதளம் அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். மார்ச் 12 பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் திரு ரோஹித் ஜாம்வால் தலைமையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 16 IAS பயிற்சி அதிகாரிகள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினர். மார்ச் 14 புதுச்சேரியில் காரைக்கால் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு PRN திருமுருகன் மாநில அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ராஜ்நிவாசில் அப்போதைய துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். புதுச்சேரியில் பழமை மாறாமல் புதுப்பித்து கட்டப்பட்ட மேரி கட்டிடத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைத்தார். மார்ச் 18 தெலங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவிகளை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்ததற்கான கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பித்தார். மார்ச் 19 தெலங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியிலிருந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அந்த பொறுப்புகள் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு CP ராதாகிருஷ்ணனிடம் கூடுதல் பொறுப்புகளாக ஒப்படைக்கப்பட்டன. மார்ச் 22 ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு CP ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பதவியேற்றார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஏப்ரல் 2 தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளுக்கான வருமான வரித்துறையின் புலனாய்வு பிரிவு தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய பிரத்யேகமான கட்டுப்பாட்டு அறை தொடங்கப்பட்டது. ஏப்ரல் 5 புதுச்சேரி வானொலி நிலையத்தின் மண்டல செய்தி பிரிவும் புதுச்சேரி தலைமை தேர்தல் அலுவலர் அலுவலகமும் இணைந்து நடத்திய தேர்தல் விழிப்புணர்வு தமிழ் வாசக போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தலைமை தேர்தல் அலுவலர் திரு ஜவஹர் பரிசுகளை வழங்கினார். ஏப்ரல் 19 புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தல் விறுவிறுப்பாகவும் அசம்பாவிதம் ஏதும் இன்றியும் நடைபெற்றது. புதுச்சேரியில் மொத்தம் 78.75% வாக்குகள் பதிவாகியிருந்தன. மே 15 புதுச்சேரியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கான நார்கோ ஒருங்கிணைப்பு குழுவின் மாவட்ட அளவிலான 5வது கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. மே 17 புதுச்சேரியில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து காவல்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன கலையரங்கில் நடைபெற்றது. ஜூன் 4 புதுச்சேரி மக்களவை தொகுதியில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட திரு வைத்திலிங்கம் 4,26,005 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ஜூன் 14 புதுச்சேரியில் 64 நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்துவிட்டதை தொடர்ந்து மீனவர்கள் மீண்டும் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். ஜூன் 16 புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கும் பணிக்காக AFT மைதானத்திற்கு புதிய பேருந்து நிலையம் தற்காலிகமாக மாற்றப்பட்டது. ஜூன் 19 தீவிரவாதிகளின் கடல்வழி ஊடுருவலை தடுக்கும் வகையில் சாகர் கவச் ஒத்திகை புதுச்சேரி கடல் பகுதியில் மீன்பிடி படகு மூலம் தொலைநோக்கு கருவிகளை கொண்டு மேற்கொள்ளப்பட்டது. ஜூன் 21 புதுச்சேரியில் சுற்றுலா, கல்வி, ஆயுஷ் உள்ளிட்ட துறைகள் சார்பில் கடற்கரை சாலை காந்தி திடலில் 10வது சர்வதேச யோகா தின விழாவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். ஜூன் 24
புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு தேசிய தர மதிப்பீட்டு மற்றும் சான்றளிப்பு சபையின் NAC A தர சான்று வழங்கப்பட்டது. இதற்கான சான்றிதழை கல்வித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயத்திடம் இருந்து கல்லூரி முதல்வர் திரு சசிகாந்த தாஸ் பெற்றுக் கொண்டார். ஜூன் 27 புதுச்சேரி அமுதசுரபி கூட்டுறவு பண்டகசாலையில் பணிபுரியும் போதே உயிரிழந்த 6 ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். ஜூலை 1 புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் தொடர்பான அறிமுக நிகழ்ச்சி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கலையரங்க கூடத்தில் நடைபெற்றது. ஜூலை 4 புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் ஒப்பந்த ஓட்டுநர்களின் மாத ஊதியத்தை 10,804 ரூபாயில் இருந்து 16,796 ரூபாயாகவும், ஒப்பந்த நடத்துனர்களின் மாத ஊதியத்தை 10,656 ரூபாயில் இருந்து 16,585 ரூபாயாகவும் உயர்த்தியதற்கான ஆணையை முதலமைச்சர் திரு ரங்கசாமி சாலை போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் டாக்டர் சிவக்குமாரிடம் வழங்கினார். ஜூலை 10 புதுச்சேரியில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களின் பயன்பாட்டிற்கு தடை விதிப்பது குறித்து தொடர்பான ஆய்வுக் கூட்டம் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் திரு சவுந்தரராஜன் முன்னிலையில் நடைபெற்றது. ஜூலை 12 புதுச்சேரியில் தேசிய பால்வள அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அரியூர், மங்கலம், கடுவனூர், கொரவள்ளிமேடு மற்றும் பிள்ளையார்குப்பம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களில் மொத்தம் 96 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள தலா 3000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 5 பால் குளிரூட்டு நிலையங்களை முதலமைச்சர் திரு ரங்கசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ஜூலை 23 புதுச்சேரி மாநில கலைஞர்களின் கலை இலக்கிய நிகழ்ச்சிகள், பண்பாட்டு கண்காட்சிகள், ஓவிய முகாம்கள் மற்றும் பயிலரங்குகளை ஆண்டு முழுவதும் ஆரோவிலில் நடத்துவது குறித்து கலை பண்பாட்டுத் துறைக்கும் ஆரோவில் அறக்கட்டளைக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஜூலை 30 புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றும் காவலர்கள் பயன்பெறும் வகையில் கோரிமேட்டில் உள்ள காவலர் விளையாட்டு மைதானம் அருகே 1 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள உடற்பயிற்சி கூடத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் திறந்து வைத்தனர். ஜூலை 31 புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டம் அப்போதைய துணைநிலை ஆளுநர் திரு CP ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்கியது. ஆகஸ்ட் 2 புதுச்சேரியில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி 12,700 கோடி ரூபாய்க்கான மாநில அரசின் முழு பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். ஆகஸ்ட் 3 புதுச்சேரியில் CBSE பாடத்திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் தினசரி பாடவேளை 7லிருந்து 8ஆக உயர்த்தப்பட்டு தினமும் 8 பாடவேளைகளுடன் காலை 9:15 மணிக்கு தொடங்கி மாலை 4:20 மணி வரை பள்ளிகள் இயங்கும் என பள்ளிக் கல்வித்துறை புதிய அறிவிப்பை வெளியிட்டது. ஆகஸ்ட் 7 புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக திரு K. கைலாஷ்நாதன் பதவியேற்றுக் கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி திரு கிருஷ்ணகுமார் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஆகஸ்ட் 12 புதுச்சேரியின் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக திருமதி ஷாலினி சிங் பொறுப்பேற்றுக் கொண்டார். செப்டம்பர் 2 புதுச்சேரியில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கான 10% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 14 மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாணவர் சேர்க்கை ஆணைகளை வழங்கினார். செப்டம்பர் 6 புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் வடகிழக்கு இந்தியாவின் கொண்டாட்டமான ஆடி அருணிமா கண்காட்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைத்தார். செப்டம்பர் 10 புதுச்சேரியில் பள்ளி அளவிலான கல்வி விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு பணிகள் மூலம் டெங்கு காய்ச்சலை எதிர்த்து போராடுவதில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலான ட்ரீம்ஸ் 24 திட்டத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். செப்டம்பர் 21 சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே கடலோர தூய்மை பணி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் கடற்கரையை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டார். செப்டம்பர் 23 புதுச்சேரியில் மத்திய அரசின் ஆதரவுடன் கூடிய முக்கிய திட்டங்களின் அமலாக்க நிலவரங்கள் குறித்து மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் தலைமைச் செயலகத்தில் பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். செப்டம்பர் 30 புதுச்சேரியில் ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தின் அமலாக்கம் 6ஆம் ஆண்டை எட்டியதை ஒட்டி மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடத்திய ஆயுஷ்மான் பாரத் இருவார விழா நடைப்பயணத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அக்டோபர் 1
ஸ்வச்தா ஹி சேவா தூய்மை பணி இருவார விழாவின் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் சுகாதாரத்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் உழவர்கரை நகராட்சி வளாகத்தில் நடைபெற்ற சஃபாய் மித்ரா சுரக்ஷா முகாமில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம் மற்றும் சீருடை வழங்கும் பணிகளை தொடக்கி வைத்தார். அக்டோபர் 4 புதுச்சேரியில் செய்தி விளம்பரத்துறையும் அலியன்ஸ் பிரான்சி மற்றும் நவதர்ஷன் திரைப்பட கழகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த 5 நாள் இந்திய திரைப்பட விழாவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் பள்ளிக் கல்வித்துறை மூலம் விரிவுரையாளர் பதவிக்கான நேரடி நியமனத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 42 பேருக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி பணி ஆணைகளை வழங்கினார். அக்டோபர் 7 புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் உள்ள கூட்டுறவு சங்க அரிசி ஆலை வளாகத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் நிறுவப்பட்டுள்ள பாரத் பெட்ரோல் சில்லறை விற்பனை நிலையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைத்தார். அக்டோபர் 16 புதுச்சேரியில் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பிரியதர்ஷினி நகரில் குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 32 பயனாளிகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி வீடு ஒதுக்கீட்டிற்கான ஆணைகளை வழங்கினார். அக்டோபர் 21 புதுச்சேரியில் கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற காவலர் வீர வணக்க நாள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு காவலர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் வேளாண் துறை மூலமான பயிர் உற்பத்தி திட்டத்தின் கீழ் நெல், பருத்தி, எள் மற்றும் பயறு வகைகளை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியம் வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். அக்டோபர் 22 மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஜிப்மர் மருத்துவமனை புதுச்சேரியில் மாரத்தான் ஓட்டம் ஒன்றை நடத்தியது. அக்டோபர் 23 புதுச்சேரியில் நடைபெற்ற SC/ST பொருளாதார விடுதலை மாநாட்டில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். அக்டோபர் 25 புதுச்சேரியில் 18 வயது பூர்த்தியடைந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் 1,27,612 பேருக்கு தீபாவளி பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக அவரவர் வங்கிக் கணக்கில் தலா 1000 ரூபாய் செலுத்தும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். அக்டோபர் 26 புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய மின்சாரம், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனுடன் இணைந்து ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற மின்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர அமைப்பு துறைகளின் ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்று பேசினார். அக்டோபர் 28 புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மும்மொழி நாயக்கன்குப்பம் முதல் இந்திரா காந்தி சதுக்கம் வரை அகலமாக்கப்பட்ட சாலை பகுதியையும், ஆரியபாளையத்தில் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே புதிதாக கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட மேம்பாலத்தையும் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் திறந்து வைத்தார். நவம்பர் 1 பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து புதுச்சேரி விடுதலை பெற்றதை குறிக்கும் புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவியரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நவம்பர் 4 மாற்றுத்திறனாளிகளுக்கான உயர்த்தப்பட்ட உதவித்தொகையை முதலமைச்சர் திரு ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். பிரதமரின் மீனவர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவர் கிராமத்தில் 53 கோடி ரூபாய் செலவில் தேங்காய் திட்டு அரிக்கன்மேடு மீன்பிடி துறைமுகத்திற்கான கட்டுமான மற்றும் விரிவாக்க பணிகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார். நவம்பர் 5 உலக சுனாமி விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் வீராம்பட்டினம் கடற்கரை கிராமத்தில் சுனாமி ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நவம்பர் 11 பாரத் தர்ஷன் சுற்றுலா திட்டத்தின் கீழ் காஷ்மீர் பகுதியிலிருந்து புதுச்சேரி வந்திருந்த 25 பேர் அடங்கிய மாணவர் குழு ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து கலந்துரையாடியது. புதுச்சேரியின் வரலாறு, பண்பாடு மற்றும் சிறப்புகள் குறித்து துணைநிலை ஆளுநர் மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினார். நவம்பர் 14 புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு சிறந்த படைப்பாளி குழந்தைகளுக்கு விருதுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குதல், புதுப்பித்தல் உள்ளிட்ட சேவைகளுக்கான இணையதளத்தை முதலமைச்சர் தொடக்கி வைத்தார். நவம்பர் 16 புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலாளர் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவருமான நீதிபதி சுந்தர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். நவம்பர் 17 புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் 51வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அன்னை பயன்படுத்திய அறை பக்தர்களின் பார்வைக்கு திறந்துவிடப்பட்டது. புதுவை பகுதி திருக்காஞ்சியில் மாநில ஆலய அர்ச்சகர்கள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்து சமய சனாதன வேத ஆகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சி பெருவிழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பங்கேற்று 40 வருடங்களாக ஒரே ஆலயத்தில் பணியாற்றி வருபவர்களுக்கு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கினார்.
நவம்பர் 28 புதுச்சேரியில் தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள தொல்பொருள் அருங்காட்சியகத்தை கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் திறந்து வைத்தார். அருங்காட்சியகத்தில் அரிக்கன்மேடு மற்றும் திருவக்கரை அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த ரோமானிய பொருட்களும், கல்மரம், புழங்கு பொருட்கள் மற்றும் பானை ஓடுகளும், அரிய வகை தொல்லியல் பொருட்களின் புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளன. நவம்பர் 29 3 நாள் பயணமாக புதுச்சேரி வந்த பிரான்ஸ் நாட்டின் வெளிநாடு வாழ் பிரெஞ்சு குடிமக்கள் துறை அமைச்சர் திருமதி சோஃபி பிரைமாஸ் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இண்ட் எக்ஸ் எனும் தொழில்துறை கண்காட்சியை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் தொடக்கி வைத்தார். நவம்பர் 30 தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஃபெய்ஞ்சல் புயலால் புதுச்சேரியில் பலத்த காற்று வீசியது. சாலையில் மக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்பட்டது. புயல் காரணமாக சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டன. டிசம்பர் 1 புதுச்சேரி அருகே ஃபெய்ஞ்சால் புயல் கரையை கடந்தபோது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசியதால் புதுச்சேரியில் தொடர்ந்து கனமழை பெய்து பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மின் கம்பங்களும் சில இடங்களில் சரிந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேஜர் அஜய் சங்வான் தலைமையில் ராணுவ படையினர் தாழ்வான பகுதியில் தண்ணீர் புகுந்த சுமார் 500 வீடுகளில் சிக்கி தவித்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களை மீட்டனர். டிசம்பர் 3 ஏனாமில் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் கொண்டாடப்பட்ட யுவ உற்சவத்தை சட்டமன்ற உறுப்பினர் திரு கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாச அசோக் துவக்கி வைத்தார். டிசம்பர் 5 ஃபெய்ஞ்சால் புயலால் புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள இடையார்பாளையம் பாலத்தின் இணைப்பு சாலை உள்வாங்கியதால் அதனை செப்பனிடும் பணி நடைபெற்றது. டிசம்பர் 6 புதுச்சேரியில் 12வது சர்வதேச ஆவணப்பட குறும்பட திருவிழாவை சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் தொடக்கி வைத்தார். இத்திரைப்பட விழாவில் உலகம் முழுவதிலும் இருந்து 36 குறும்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் திரையிடப்பட்டன. புதுச்சேரி அரசு ஊழியர்களின் திறன் மேம்பாட்டினை வளர்க்கவும் பயிற்சி அளிக்கவும் கர்மயோகி பாரத் மற்றும் திறன் மேம்பாட்டு ஆணையத்துடன் புதுச்சேரி அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் உள்ளிட்ட பகுதிகள் ஃபெய்ஞ்சல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் இப்பகுதிகளை இயற்கை பேரிடர் பாதிப்பு பகுதிகளாக அறிவித்து புதுச்சேரி அரசின் வருவாய்த்துறை சிறப்பு செயலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் ஆணை வெளியிட்டிருந்தார். டிசம்பர் 7 புதுச்சேரி சுகாதாரத்துறை மற்றும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் 100 நாள் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்து காசநோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு பெட்டகங்களை வழங்கினார். டிசம்பர் 9 புதுச்சேரியில் ஏற்பட்ட புயல் வெள்ள பாதிப்புகள் குறித்து 2 நாட்களாக ஆய்வு செய்த மத்திய குழுவினர் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோரை சந்தித்து பேசினர். டிசம்பர் 10 புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் காலையில் மட்டுமே செயல்பட்டு வந்த புற நோயாளிகள் பிரிவு மாலையிலும் செயல்பட தொடங்கியது. டிசம்பர் 13 புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் இந்திய திரைப்பட விழாவை அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார், திரு சாய் சரவணன்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். டிசம்பர் 14 மீன்வளத்துறையின் எஃபர்ட்ஸ் என்ற இணையதள செயலியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் அறிமுகப்படுத்தினர். டிசம்பர் 18 புதுச்சேரியில் பத்திரப்பதிவு துறையின் பத்திரம் மென்பொருளையும் நில அளவைத்துறையின் நிலமகள் மென்பொருளையும் ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டுள்ள தானியங்கி பட்டா மாற்ற முறையை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். டிசம்பர் 19 புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர் செல்வம் மரபுகளை மீறி செயல்படுவதாக உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதாக தெரிவித்து அவர் சட்டப்பேரவை செயலர் திரு தயாளனிடம் கடிதம் கொடுத்தார். டிசம்பர் 20 புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்திற்கு மீண்டும் தொடக்கப்பட்ட விமான சேவையை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தொடக்கி வைத்தனர். புதுச்சேரியில் குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் வகையில் ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மிஷன் ஹெல்தி ஹர்ட்ஸ் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். டிசம்பர் 24 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 அமலாக்கத்தை மறு ஆய்வு செய்யும் மாநில உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. டிசம்பர் 26 புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற வீர தீர குழந்தைகள் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கினர். அப்போது சிறப்புரை ஆற்றிய அவர், குழந்தைகள் எதிர்கால இந்தியாவின் ஒளிவிளக்குகள். அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு தேசபக்தி, தியாகம், வீரம் நிறைந்த வாழ்க்கைக்கு இந்த விழா வழிகாட்டும் என்று நான் நம்புகிறேன். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த விழாவை முன்னெடுத்திருக்கிறார்.
விகசித் பாரத் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க குழந்தைகள்தான் முக்கிய பங்கு ஆற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த விழாவை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாரத பிரதமர். 17ஆம் நூற்றாண்டில் 10வது சீக்கிய குரு கோவிந்த் சிங்கின் மகன்கள் 4 பேரும் அன்றைய அரசுக்கு எதிராக வீரத்தோடு போராடி உயிரை தியாகம் செய்ததை நினைவு கூறும் இந்த நாளில் நம்முடைய குழந்தைகளுக்கு வீரம், தேசபக்தி, தியாகம் பற்றி எடுத்து சொல்லி இந்த நாட்டை வளமான நாடாக மாற்றப்பட வேண்டும் என்பதை உணர்த்த வேண்டும். இந்தியா நாடு பல கலாச்சாரங்கள், மதங்கள், இனங்கள் ஒன்றாக சேர்ந்த நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை போற்றும் நாடு. நம்முடைய வரலாறு வீரமும், தியாகமும், தேசபக்தியும், ஒற்றுமையும் நிறைந்தது. இவையெல்லாம் வளரும் தலைமுறைக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய பண்பாடு, கடவுள், மதங்கள் எல்லாம் தீமைகளுக்கு எதிராக வீரத்தோடு போராட வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த சமுதாயம் மேம்பட்ட நலம் பெற தியாகம் செய்யும் மனவலிமை நமக்கு தருகிறது. மத்திய அரசாங்கம் 2021ஆம் ஆண்டில் இந்த வீர குழந்தைகள் தினத்தை அறிவித்திருந்தாலும் புதுச்சேரி மாநிலத்தில் இப்போதுதான் முதல் முறையாக கொண்டாடப்படுகிறது. வீரதீர குழந்தைகள் தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். அப்போது உரையாற்றிய அவர், எத்தனையோ மதங்கள், ஜாதிகள், மொழிகள் நம் நாட்டில் இருக்கலாம். ஆனால் அந்த ஒற்றுமை என்ற உணர்வு, இந்த எண்ணம், இதுதான் நம்முடைய பெரிய பலம், நம்முடைய வளர்ச்சி, நாட்டினுடைய வளர்ச்சி. நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி பெருமளவு பெரிய உயர்ந்த அளவு இருக்க வேண்டும் உலகில் அப்படி என்று எண்ணுகின்ற நிலை இருப்பதை, நம்முடைய தலைவர்களும் எண்ணுகின்ற நிலை இருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையாக மிகுந்த மகிழ்ச்சி. அதன் மூலமாக நல்ல வளர்ச்சி நம்மால் காண முடியும். அப்போது அடித்தளம் நம்முடைய இளைஞருடைய எண்ணத்தில் நல்ல எண்ணம், தைரியம், வீரம், தியாக மனப்பான்மை இப்படி வரும்பொழுது உண்மையில் நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சி என்பது பெருமளவில் இருக்கும். நம்முடைய ஒற்றுமை வளரும். நம்முடைய சண்டை சச்சரவு என்ற நிலை இல்லாமல் இருக்கும். இப்படி இருந்தாலே நம்முடைய நாடு ஒரு மகிழ்ச்சியான நாடாக திகழ முடியும். அந்த ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் இந்த வீரதீர குழந்தைகள் விழா கொண்டாடப்படுகின்றது. நம்முடைய சீக்கிய மதத்தை சார்ந்த அந்த குழந்தைகள் எந்த அளவிற்கு தைரியத்தோடு எதிர்கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி என்று எண்ணும் பொழுது எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளும் அவ்வாறு இருக்க வேண்டும், அவ்வாறு வர வேண்டும். அது நம்முடைய நாட்டிற்கு பெரிய வளர்ச்சி கொண்டு வரும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. இதுவரை நேயர்கள் கேட்டது 2024ஆம் ஆண்டில் புதுவை. 2024ஆம் ஆண்டு புதுச்சேரியில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. எழுதியவர் பத்திரிகையாளர் ஆனந்தி சுந்தரபாண்டியன். குரல் வண்ணம் கே. ராமசுப்பிரமணியன், வி. வீரமணி ஆகியோர். அமைப்பு பிபின் எஸ். நாத். அமைப்பில் உதவி பி. இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.